friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற subscribe பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு 10 மினிட்ஸ்ல ரொம்ப ஈஸியா வாயில போட்டோனே கரையற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம பிரெட்டை ஃப்ரை பண்ணிக்கலாம். 6 to 7 பிரெட் ஸ்லைசஸை ஓரத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பிரெட்டோட ஓரத்தையும் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டார்க் கலரில் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடுறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பிரெட் பீசஸ் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக பிரெட்டு கருகிரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணுறப்ப ரொம்ப நல்ல வாசனை வரும். கிட்டத்தட்ட முக்கால்வாசி எண்ணெயை பிரெட் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ டயட் கான்ஷியஸில் இருக்கீங்கன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை தோசை தவால கூட போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயை ஃபுல்லாக வடிச்சிட்டு தனியாக இந்த பிரெட் ஸ்லைசஸை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கரெக்டான கலரில் நமக்கு ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அல்வா செய்யறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிறேன். அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறம் கொஞ்சமா முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலர்ல ஆனதுக்கு அப்புறம் கிஸ்மிஸ் பழம் நல்லா புஷ்னு வந்ததுக்கு அப்புறம் தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதே பேன்ல 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஸ்வீட் பிரெட் தான் யூஸ் பண்ணிருக்கிறதுனால சுகர் கம்மியா சேர்த்திருக்கேன். நீங்க சாண்ட்விச் பிரெட் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகர் இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சு வந்தா போதும். எந்த ஒரு பதமோ கம்பி பதம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிரெட் பீசஸை சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிரெட் பீசஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா மொறுமொறுன்னு இருக்கும். பட் தண்ணியில சேர்த்த உடனே தண்ணியை உறிஞ்சி நல்லா சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிரும். கிட்டத்தட்ட 2 மினிட்ஸ்ல பாருங்க நமக்கு பிரெட் பீசஸ் நல்லா சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியை ரொம்ப குவிக்கா 10 மினிட்ஸ்ல கம்ப்ளீட்டா உங்களுக்கு அப்சர்வ் ஆயிரும் தண்ணி ஃபுல்லா. பால்ல கூட நீங்க பிரெட்டை வேக வச்சு பண்ணலாம். பட் பால் சேர்க்கறதுனால அல்வா சீக்கிரமாவே கெட்டுரும். நம்ம சுகர் சிரப்ல பண்றதுனால மேக்சிமம் 10 டேஸ் வரைக்கும் கூட இந்த அல்வா கெடாம வரும். இந்த மாதிரி கட்டி கட்டியா இருந்துச்சுன்னா லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். தண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பாத்திரத்துல ஒட்டாம அப்படியே ஒரு சேர திரண்டு வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வீட்ல 5-6 பிரெட் ஸ்லைசஸ் இருந்தா போதும். குவிக்கா 10 மினிட்ஸ்ல கல்யாண வீட்டுல சாப்பிட்ற பிரெட் அல்வா வீட்லயே ரொம்ப ஈஸியா செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பாத்திரத்துல ஒட்டாம வருது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைம்ல நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சூடா சர்வ் பண்ணிக்கலாம். இந்த அல்வாவை 1 வீக் வரைக்கும் கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். சர்வ் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா ஹீட் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. இந்த அல்வாவை செஞ்சு கொடுங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.